ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸ் சேனலுக்கு எப்படி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்றது ஃபார் ஃப்ரீ 100% ஃப்ரீ வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இதோட லிமிடேஷன்ஸ் என்ன, நம்ம எப்படி ஃப்ரீயா இது வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கிறது எல்லாமே நான் ஃப்ரீயா கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல் கைஸ், இப்போ நம்ம வந்து எப்படி அந்த இமேஜஸ் அப்புறம் அனிமேஷன் வந்து பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து போறோம். சரிங்களா? இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் இந்த டூல் வந்து இப்போதைக்கு யூஎஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், நம்ம இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ரீ VPN வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் லிங்காக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி குரோம் எக்ஸ்டென்ஷன் போகணும். இந்த இடத்துல போயிட்டு அர்பன் VPN சர்ச் பண்ணுங்க. இந்த பிங்க் கலர் இந்த ரோபோட் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம VPN வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ரேட்டிங்குமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே ப்ளே கொடுத்தோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு 17 நிமிஷமா நான் கனெக்ட் ஆயிருக்கேன். சரிங்களா? இது வந்து ஃப்ரீ VPN தான், பிரச்சனையே கிடையாது. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு சர்வீஸ். ஓகே, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா என்டர் த டூல் கொடுங்க. என்டர் த டூல் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் ஐடியாஸ் மாதிரி கேட்கும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ChatGPTக்கு போறோம். ChatGPTல இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து நம்ம கேட்டோம்னா வந்து அது கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டீட்டெயில் ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்லேயே கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஏ கிட்ஸ் சேனல். ஸோ அதில் வந்து எனக்கு கிளே, நான் வந்து அந்த கிளே மாடல் மாதிரி இருக்குங்களா, ஸோ இந்த இமேஜ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்னா அது பேர் கிளே அனிமேஷன், அது கிளேமேஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கேட்டோம்னா அது வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஸோ நான் ஏற்கனவே பண்ண ப்ராம்ப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்லேயே கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் அப்படியே உங்க கூட நான் வந்து இது பண்ணுறேன். கிளேமேஷன் ஸ்டைல் என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த மாதிரி கிளேமேஷன்ல வந்து ஜாம்பி வர்சஸ் ஜாம்பி, சும்மா ஒரு கிட்ஸ் சேனலுக்காக நான் ஜாம்பி சொல்கிறேன், ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமே. ஜாம்பி வர்சஸ் கிங். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுப்போம். நம்ம மேனுவலாக டைப் பண்ணால், யோசிச்சு டைப் பண்ணால் இவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கொடுத்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளேமேஷன்லேயே வந்து 2 இமேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் இது வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஃபார்மேட்டில் நம்ம ஃபியூச்சர்லேயும் நம்ம அனிமேஷன் பண்ணும்போது வந்து என்னன்னா, ஒரு 4-5 வீடியோ சேர்த்தா தான் ஓரளவுக்கு பெருசாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் போயிட்டு சீடுன்னு ஒன்று இருக்கா, சீடுன்றதை லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஃபார்மேட்டில் தான் நான் வந்து இப்போ ப்ராம்ப்ட் வந்து ஆல்டர் பண்ணாலுமே எனக்கு வந்து அதே மாதிரி தான் வரும். இப்போ கிங்குக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கிங்குக்கு பதிலாக எனக்கு குயின் வேணும்னு நான் கேட்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கிரியேட் பண்ணுறேன். இதே இதில் வந்து ராஜா வச்சு கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தான் வரும். சரிங்களா? இப்போ ராணின்னு தான் அந்த ரெயின்போ பிங்க் அந்த இது வருது. ஆனால் அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பான். அந்த ஜாம்பி பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருப்பான் அந்த ஸ்டைல் கைண்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா அனிமேட்னு இருக்கா, அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அனிமேஷன் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்கா, இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ கிங் அண்ட் ஜாம்பி ஆர் ஃபைட்டிங் வில்லர் அப்படின்னு நான் போடுறேன். ஏன்னா இந்த டூல் என்ன ஒரு லிமிடேஷன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஒரு இமெயில் வந்து 10 ஜென்ரேஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே வந்து 8 செகண்ட் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ 8 செகண்டுக்கான கண்டென்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் இமேஜஸ் வந்து லிமிட் சொல்லலை. ஸோ இமேஜஸ் வந்து நம்ம நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த இமேஜஸ் வச்சு நம்ம இதுலேயே வந்து அனிமேட் பண்ணலாம். இல்லை வேறு எதனா ஃப்ரீ டூல்ஸ் இருந்துச்சுனாலும் அதில் போய் அனிமேட் பண்ணால் நம்ம வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போயிட்டு ஏஐ வீடியோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் ஏஐ வீடியோன்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி அனிமேஷன் பண்ண மட்டும் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த அனிமேஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வென் கம்பேர் வித் இமேஜ். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் பண்ண இமேஜஸ்லாம் காமிக்கிறேன். மேபி அது பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ராணி, ஒரு ஒரு யங் பிரின்சஸ் வந்து கோட், பீகாக் கூடலாம் விளையாடுறாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன். இப்போ இதுவும் அதே ஸ்டைல் தான். இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல். இது வந்து ஓல்டு நார்த் இந்தியன் ஸ்டைலு.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேற எதனா கிளே மாடல் மாதிரி இது ஒரு மாடல் 3D மாடல் இது. இது லெகோ பிரிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுது அது பண்ணுது. இது எல்லாமே நான் ChatGPT தான். இது வந்து பேப்பர் கட். பேப்பர் கட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ், ராபிட், ஹவுல், ஃபாரஸ்ட் சீன் ஆக்கிருந்தேன். அப்புறம் இது வந்து பப்பட் ஸ்டைல். இது வந்து பப்பட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தா கிராப்ஸ் வச்சு வரைஞ்சா எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தோட ப்ராம்ப்ட்டுமே நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துட்றேன். ஏன்னா இது வீடியோ முடிச்சிட்டு போய் தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அது கீழே வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் மோஸ்ட்லி நான் ஆட் பண்ணிடுவேன். இன்கேஸ் மிஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைட்டிங் ஈச் அதர். இங்கே வந்து பாருங்க, அந்த கிளாரிட்டி ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செம கிளாரிட்டியாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேன்வாவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். அதில் ஆப்ஸ் இருக்கும். ஆப்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்ச்சில் போயிட்டு அப்ஸ்கேலர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதில் வந்து வீடியோ அப்ஸ்கேலர்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ வந்து நம்ம அப்ஸ்கேல் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டியாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து நியூ டிசைன் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே தான் சர்ச் பண்ணோம்னா யூடியூப் வீடியோன்னு சர்ச் பண்ணோம், வந்துருச்சு. இது 1930 1080 பிக்சலில் வந்து கிளாரிட்டி வேணும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ சாப்டர் இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். 2 MB தான், ரொம்ப ரொம்ப கம்மி சைஸாக இருக்கும். ஆனால் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை ஆட் பண்ணிப்போம். டவுன்லோட்ஸ் போகிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை தான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 720 பிக்சலில் தான் வந்து அந்த கூகுள் வந்து நமக்கு தராங்க. இப்போ நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணோம். 1080p 4K சொல்லிட்டு நான் 4K கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஜென்ரல் வீடியோவே இல்லை ஒரு அனிமேஷன் வேணும். இது வந்து அனிமேஷன் நமக்கு கிளாரிட்டியாக வேணும். ஏன்னா கிட்ஸ் சேனல்ல நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும். அதனால ஆனிமே செலக்ட் பண்ணி அப்ஸ்கேல் கொடுக்குறோம். அப்ஸ்கேல் கொடுக்குறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து இது வந்து அது சர்வரில் போயிட்டு அவங்களுக்கு போய் ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால இந்த மீன்வைல் வந்து இது அப்லோட் ஆகிற டைமில் நம்ம ChatGPT போய் இன்னொரு ப்ராம்ப்ட்டை கொடுத்து இன்னொரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம அதை வந்து செக் பண்ணுவோம். தென் கிளே இப்போ வந்து கிளே ஸ்டைலுக்கு ஒன்று இருக்கா? இப்போ கிளே மாதிரி வேற என்ன ஸ்டைலு நல்லா போகும் அப்படின்னு நான் கேட்குறேன். அனிமேஷன் ஸ்டைலே வந்து நம்மளுக்கு வேற என்ன வேணும்னா இந்த நிட் பண்ணது க்ராச்சே ஸ்டைலா. ஓகே, இப்போ இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணுறீங்க சரிங்களா? இப்போ இது வந்து அனிமேட் பண்ணலாம். நல்லா இருக்குது பார்க்கவே உண்மையிலே. ஸோ இப்போ இதில் வந்து ரிஃபைன் பண்ணாலும் ரிஃபைன் பண்ணலாம். இப்போ இதை வந்து நிலா வந்து கையில் குத்திங்கிருக்கா. இப்போ ரிஃபைனில் போயிட்டு இந்த கேரக்டர் ஈட்டிங் அண்ட் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இந்த நிலாக்கு பதிலாக சூரியனாக மாற்றுனா கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து அனிமேஷன் கூட பண்ணலாம். இப்போ அது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இங்கே எல்லாருமே வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க, கொரட்டை விட்டு தூங்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இதோ கொரட்டை விடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்ட உடனே அந்த இடத்துல வந்து பபுள்ஸ் வருது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸ்டுடியோ டாட் யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இதில் போயிட்டு நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் நாட் ரெக்வயர்ட், ஆட்ரிபியூட்ஸ் ரெக்வயர்டுன்னு இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் ரெக்வயர்ட்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த சாங் நான் இங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆட்ரிபியூட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம சாங் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைசன்ஸ் டைப் இருக்கு. இப்போ இந்த வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா இந்த இது இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இதை ஆட் பண்ணணும். சரிங்களா? இல்லை நான் எனக்கு அந்த ஆட் பண்ண எனக்கு விருப்பம் இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இப்போ ஆடு வந்து மே அப்படி சொல்கிற மாதிரி அந்த சவுண்டுலாம் வேணும்ல. இப்போ ஆடு வந்து பீகாக் டான்ஸ் ஆடுது, அந்த குயில் சத்தம், அந்த வில்லேஜ் சத்தம்லாம் வேணும்ல. அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, freesound.orgன்னு சொல்லிட்டு. அதில் போய் நான் கோட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதில் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வச்சுக்கோங்க, இல்லை லோ குவாலிட்டி வீடியோஸ்லாம் வரும். இப்போ நான் ஹையஸ்ட் வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்படி ஆடோட கத்துற சவுண்டு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடு மாடு உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்க்கு பேக்ரவுண்டில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். இது வந்து குரூப் ஆஃப் ஆடுங்க வந்து நந்து போதுங்க. அப்போ அந்த மணி சத்தம் கேட்குது.
இன்னொன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் ப்ரோ நீங்க இவ்வளோ சொல்றீங்களே நீங்களே பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுல விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்ம எல்லாமே வந்து ஒரு ஹைப் ஒரு புதுச நோக்கி போறோம். ஆனா வந்து அது கன்சிஸ்டன்ட்டா யார் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் காமிக்கிறேன். நான் YouTube வந்து 2017லேருந்து பண்றேன். ஆனா பெரிய அளவுக்கு டெவலப் இல்ல. அதுக்கு என்ன ரீசன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட சேனல் வந்து வீடியோலஜி உலகம்னு சொல்லிட்டு. இதுல வந்து நான் டெக் ரிவ்யூ, கேட்ஜெட்ஸ்லாம் போடுவேன். ஆனா வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா வீடியோ அப்லோட் பண்ணதுனால 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே இதோட மானிட்டைசேஷன் ஃபீச்சரும் போயிடுச்சு. ஏன்னா வந்து நான் அப்பப்போ எப்பயாவது தான் போடுவேன். கடைசியில பாருங்க கடைசி 1 வருஷத்துல வந்து 1, 2, 3, 4 தான் போட்டிருப்பேன். போன வருஷம் ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாரி இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க வேலைக்கு ஆகாது. இந்த சேனல் மட்டும் தானா கிடையாது. தமிழ் ஒர்க்ஸ்னு ஒரு சேனலு. அதுல வந்து இந்த மாரி தத்துவங்கள்லாம் நான் வந்து கேன்வால எடிட் பண்ணி போடுவேன். இதுவுமே கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல வந்துட்டாங்க. நான் அப்புறம் வீடியோ போடுறத நிறுத்திட்டேன். இது ஒரு கேமிங் சேனலு. நான் வந்து இந்த மாரி ஒய்சிட்டி, பிசி கேம்ஸ் எல்லாம் நான் விளையாடி வந்து போடுவேன். லேட்டஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். மோட்டிவேஷன் போயிடுச்சு விட்டுட்டேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி வீடியோஸ்லாம் ஃபேமஸ். இந்த மாரி 10 விலை உயர்ந்த மீன்கள், கார்கள் அப்படின்னு சொல்லி. 2 வீடியோ போட்டேன், விட்டுட்டேன். எண்முத்து மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன் 2 வீடியோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோ சில வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் விட்டுறேன். அப்புறம் விட்டுட்டேன். இந்த மாரி நீங்க இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்டே ஆக முடியாது. என்னோட கேஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து நான் ஒரு 4 யூடியூப் வீடியோஸ் வந்து 5 சேனலா 1, 2, 3, 4, 5 5 சேனல் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இதே மாரி நீங்களும் வந்து ஒரு செயல் எடுத்தோம்னா, அத நீங்க வந்து முடிச்சே ஆகணும். டெவலப்மெண்ட் நான் இப்போ என்ன கத்துக்கிட்டேன்னா, இத்தன வருஷம் நான் யூடியூப் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நீங்க எந்த தொழில் வேணா பண்ணுங்க. ஆனா, அந்த தொழில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கட்டத்துல போர் அடிக்க தான் செய்யும். ஆனா, அந்த போர் அடிக்கிற இடத்துல தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே இருக்கு. நீங்க ஒரு போரான விஷயம். நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடான ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு உலகத்திலே புடிச்ச விஷயங்கள நீங்க பண்ணுங்க. ஆனா, அது ஒரு கட்டத்தில உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற வேலைய பார்க்கும்போது தான் அங்க டெவலப்மெண்ட் இருக்கு. அங்க காசு சம்பாதிக்க முடியும். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். இது உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல. எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாரி ஃப்ரீ டூல்ஸ வச்சு நீங்க வந்து உங்க சேனல டெவலப் பண்ணுங்க. ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வந்து டெவலப் பண்ணி ஒரு நல்ல மானிட்டைசேஷன் கொண்டு போங்க. உங்க குரோத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நெறைய லேர்னிங்க்கே நெறைய ஸ்பெண்ட் பண்ணாம, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோமா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கத்துக்கோங்க. அது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏஐ வீடியோன்னு மென்ஷன் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற எதனா ஹெல்ப் இருந்துச்சுனாலும், நீங்க வந்து அந்த கீழ வந்து அந்த டாக்குமெண்ட் இல்ல நான் லிங்க் குடுக்குறேன். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஃபியூச்சர்ல நம்ம இந்த மாரி Telegram இல்ல WhatsApp சேனல் மாரி கூட கிரியேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க எந்த மாரி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. சரிங்களா? ஸோ எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஏஐ வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. சொன்னதே திருப்பி சொல்வேன். நான் ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறது இல்லையா? ஸோ அதனால எனக்கு வந்து அந்த இது வராது. ஓகே. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Manoj. Bye guys. Bye.